அப்பா, இனிமே என்னால அவர் கூட வாழ முடியாதுப்பா. என் மேல இவருக்கு சுத்தமா அன்பே இல்ல. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு பிடிச்ச எதையுமே இவர் பண்ண மாட்டேங்கிறாருப்பா. பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போக மாட்டேங்கிறாரு, நினைச்சதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவளையே ஒரு ஹோட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏதோ ரோட்ல போறவனுக்கு செலவு பண்ற மாதிரி இப்படி யோசிக்கிறாரு. மாமா, நான் அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல, ஆனா இவ கேட்கறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணா 12,500 பில்லு வருது. ஆன்லைன்ல வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றான், 300 ரூபாய் வருது. இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் கோச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க என்ன கூலி வேலைக்கு போயா சம்பாதிக்கிறீங்க? இல்ல ஐடில மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு செலவு பண்ண யோசிக்கிறீங்க? வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். உங்களுக்கு உண்மையிலே அன்பு இருந்தா எனக்கு பிடிச்சதால வாங்கி கொடுத்துருப்பீங்க தானே? மா, அதிகமா செலவு பண்ணாதான் அதிகமா அன்பு இருக்குன்னு அர்த்தமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் அப்பா நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் என்ன கேட்டாலும் என் அப்பா எனக்காக பண்ணுவாங்க. ஏன்னா என் மேல அவருக்கு அவ்வளவு பாசம் இருந்துச்சு, அவர் பண்ணாரு. இப்ப என்னடானா, நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு பிடிச்சதை சாப்பிடறதுக்கும் கூட உங்ககிட்ட பிச்சை கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல, எனக்கு இது செட் ஆகும்னு தோணல, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். அர்ச்சனா, அவள என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்ணை நான் சரியா வளர்க்கல. மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரே பொண்ணுன்னு அவளுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். அதனால அவ இப்படி வந்து இருக்கிறான். என்னவா சொன்ன? மாசம் 2 லட்சம் ரூபாய் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கிறேங்க, நான் கேட்டதை வாங்கி கொடுத்தா என்னவான்னு கேட்கறேன்ல. மாப்பிள்ளை ஒரு மாதிரி பணக்காரன் இல்லைம்மா. ஒரு கூலி வேலை செய்யற அப்பா அம்மாவுக்கு பிறந்தவரமா இவர். அவங்க அப்பா அம்மா இன்னொருத்தரோட வயலில் வேலை செஞ்சு 1000-500 ரூபாய் சம்பாதிச்சு அவர் படிக்க வச்சிருக்காங்க. நம்ம மாதிரி பணக்காரங்களுக்கு அவங்க கஷ்டத்தில் தெரியாதுமா. அதிகமாக செலவு பண்ணா அதிகமான அன்பு இருக்குன்னு யாருமா சொன்னா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. மாப்பிள்ளை உனக்கு டீ போட்டு தர்றாரு, வீட்டில் உனக்கு உதவியாக வேலை செய்கிறாரு, உன் காலை பிடிக்கிறாரு, உனக்கு உடம்பு சரியில்லை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறாரு. நீ வீட்டிலேயே தானே இருக்க, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு வாட்டியாவது அவர் கேட்டிருக்காராம்மா? அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உனக்கு உதவி செய்கிறாருல்ல, அதுதாம்மா உண்மையான அன்பு. அதிகமாக செலவு பண்ணுறதுலாம் அன்பு இல்லைம்மா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சோஷியல் மீடியால வர கப்பிள்ஸ் அவங்க செலவு பண்றதெல்லாம் பார்த்து இதுதான் உண்மையான லவ்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இந்த பாருமா, ஒரு புருஷன் 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது சிக்கனமாக செலவு பண்ணுறதுதாம்மா பொண்டாட்டி. சும்மா காசை வீணடிக்கிறதுலாம் பொண்டாட்டி இல்லைம்மா. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் புருஷோட நீ நல்லா இருப்ப. சாரி அருண். பரவாயில்லம்மா, உங்களுக்கு நான் பொருள் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் நியாயமாக வாங்கிக்கலாம். எப்பவுமே அதிகமாக காசு செலவு பண்ணுறதுலாம் அன்பு இல்லைம்மா. ஒருத்தர் கேரிங்காக பார்த்துக்கிறது தாம்மா அன்பு. இதை புரிஞ்சுக்கிட்டல, அதுவே சந்தோஷம்.